முக்கிய செய்தி. நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த காட்சிகளை பார்க்கலாம். போட்டிருக்கோம் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க, ஒழுக்கமாக வாட்ச் பண்ணுவாங்க. இது என்ன நடந்திருக்கு நம்ம கண் பிடிச்சிருக்கலாம், எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. மீன்வெயிலில் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம், சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். நம்மளோட சிசிடிவி கேமரா அந்த வண்டி அதெல்லாம் செக் பண்ணோம். இப்போ தான் நடந்திருக்கு அக்கரன்ஸு. இமீடியட்டாக நாங்கள் எல்லா டீம் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதேமாதிரி என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் அதே கேதர் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இது கூடுதல் பாதுகாப்பு எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க சரியான பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வழக்கறிஞர்கள். ஆமாம். ஸோ என்ன இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, திரும்பி ஆடிட் எடுப்போம். ஆடிட் எடுத்து என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். போலீஸ் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லைங்க. எல்லாமே தூரமாக நிற்கிறாங்களா வக்கீல்? அதான் பெரிய புகாராகவே அதான் சொல்கிறாங்க. ஒரு வக்கீல் வந்து பிடிக்கிறாரு, ஆனால் போலீஸ் யாரும் பிடிக்கலங்க. இப்போதைக்கு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் போலீஸ் எஸ்ஐ தான் ஒரு அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ ஆமாம். ஸோ பண்ணல சோர்ஸ் போடுவாங்க. இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அவன் எங்கே வரா போகிறாங்கிறத சோர்ஸ் போட்டுப்பாங்க. முக்கியமான கேஸஸ் என்னென்ன வருதுன்னு நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது அன்இம்பார்ட்டன்ட் கேஸஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு இது நிறைய இது மர்டர் கேஸ்க்காக வரல. மர்டர் கேஸ்க்கு வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேற கேஸ்க்கு வந்திருக்காரு, அதுக்காக தெரியாம இருக்கலாம். அதுதான் அப்படி இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தற்பொழுது காவல்துறை வழங்கியதை காட்சிகளாக பார்த்தோம். தற்பொழுது மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக எமது செய்தியாளர் வடராஜ் நம்முடன் இருந்திருக்கிறார். வடராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரிதி. இன்று காலை திருநெல்வேலி நீதிமன்ற வாசலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது சுரேஷ், மனோஜ், ராமகிருஷ்ணன் மற்றும் சிவா என 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கேரளா பதிவு எண் கொண்ட காரும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது ரிதி. இன்று காலை 10:15 அளவில் திருநெல்வேலி நீதிமன்றத்தின் வாசலில் பரபரப்பாக நீதிமன்ற நடைமுறைகள் ஆரம்பிக்கும் பொழுது மாயாண்டி என்பவர் அந்த பகுதியின் வாசலில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது ரிதி. கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக ஆஜராக வந்த மாயாண்டி திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 7 பேர் கொண்ட கும்பல் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சற்று முன் நாம் ஒளிபரப்பியதை நாம் பார்த்தோம். திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் IG ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார். ஊராட்சி வார்டு உறுப்பினர் கொலை சம்பவத்தில் மாயாண்டிக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்கும் நிலையில் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து தீவிரமான விசாரணை தற்போது காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் மாநகர பகுதிக்கு உள்ளேயே திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது. நாள்தோறும் பார்த்தீர்கள் என்றால் 500க்கும் மேற்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்பாக வந்து செல்வதுண்டு. எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் நீதிமன்ற வளாக வாசலில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுவார்கள். வாசலில் பலத்த சோதனைகளுக்கு பிறகே அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் இன்று காலை 10:15 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து 7 பேர் கொண்ட கும்பல் ஒரு நபரை விரட்டி வந்து நீதிமன்றத்திற்கு வெளியே வாசலில் அவரை அரிவாளால் முகம், கை, தலை பகுதிகளில் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்கு இருக்கும் நிலையில் சிறப்பு உதவியாளர் உய்காட்டான் என்பவர் தப்பி ஓடிய நபர்களை துரைத்து சென்று அவர்களை ஒருவனை பிடித்து அழைத்து வந்தார். அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றும் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. காவல் நீதிமன்றத்திற்கு முன்பாக கொலை சம்பவம் நடந்ததால் அதிர்ச்சி அடைந்த வழக்கறிஞர்கள் வாசலில் நின்றபடி காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். காவல்துறை பாதுகாப்பு சரியில்லை என அவர்கள் தொடர்ந்து நம்மிடம் தெரிவித்தனர்.
கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணையை துவக்கி உள்ளோம். தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற வாசலில் பாதுகாப்பு குளறுபடி குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்தார். உயிரிழந்த மாயாண்டின் உடல் தற்போது உடற்கூறு பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுவே தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். எது எப்படி இருந்தாலும் ரிதி, சீரான இடைவெளியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலி மாநகரத்தில் இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது பல்வேறு முறை இது குறித்து நாம் பதிவு செய்துள்ளோம். சீரான இடைவெளியில் இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது திருநெல்வேலி மக்களிடையே எப்போதும் போல மிகுந்த பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைகள் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக நடந்ததாக சொல்லப்பட்டாலும் பொதுமக்களின் பயத்தினை போக்க வேண்டியது காவல்துறை கடமை என்றே பரவலான கருத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக மேலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என கமிஷனர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்திருக்கிற நிலையில் திருநெல்வேலியில் பரபரப்பு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதுவே திருநெல்வேலியில் தற்போது இருக்கும் கள நிலவரம்.